ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோஸ் பார்த்ததுக்கு அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஏன் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, கடைசி 3 மாதம் ப்ரெடிக்ஷன்ஸில் ஃபைனல் ராசி மீன ராசி பைசஸ். ஸோ மீனராசிக்கு இந்த ஒரு 3 மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ஒரு ஹீலிங், அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப மனசில் அவ்வளோ வலி இருக்கு, அது எல்லாம் ரிலீஸ் ஆகும். அதுக்குன்னு ஒரு பர்சன் வருவாங்க, உங்களுக்கு ஒரு பேக் போனாக, ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக யாரோ ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ உங்களோட ட்ரீம்ஸ், கோல்ஸ், அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலைகள்ல ஒரு சில பேருக்கு இப்போ ஜாப் குவிட் பண்ணியிருக்கலாம், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்களால பிரச்சனை, எல்லா சைடும் ஏதோ ஒரு பிரச்சனைகளில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா கிவ் அப் பண்ணாதீங்க. ஸ்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கே நிறைய ஹீலிங் தேவைப்படுது. நீங்கள் ஹீல் ஆனாதான் மற்றவங்க இல்லை உங்களோட ஃபேமிலியில் எந்த சுச்சுவேஷன்ஸுமே ஹீல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், நீங்கள் ஹீல் ஆகணும். ஓகேங்களா? இந்த 3 மாதம் ஹீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்டு ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சன் உங்களுக்கு ஒரு மென்டாராகவும் இல்லைன்னா ஏதோ ஒரு அட்வைஸ், ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட அட்வைஸ், கைடன்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, பிகாஸ் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 3 மாதம் எமோஷ்னலாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வாட் எவர் இட் இஸ், ப்ராக்டிக்கல் டெசிஷனாக எடுங்க. ஓகேங்களா? எமோஷ்னலி எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஓகே, டேரோட்ல பார்க்கலாம். ஹீரோஃபண்ட், நைட் ஆஃப் கப்ஸ், ஷாரியார். ஓகே, சரி, ஒரு சில பேர் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸாக இருப்பீங்க. அதாவது உங்களோட தாத்தா பாட்டி காலத்திலிருந்து இருந்து வந்த ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. மாடர்ன் டைப்பாக இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி, ஃபீலிங்ஸ், ப்ராமிசஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு சில பேர் மாடர்ன் டைப்பாக இருக்க மாட்டீங்க அண்ட் ஃபேமிலியோட கண்ட்ரோலில் இருப்பீங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு முடிவு, ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்காது. அண்ட் பட் ஆனால் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன். மற்றவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவீங்க, சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனைன்னா உங்களால் உங்களுக்கே அட்வைஸ் பண்ணிக்க முடியாது. நீங்களே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ வாண்ட் சம் ஒன், யாரோ ஒருத்தவங்க ஒரு அட்வைஸ், உங்களுக்கு 2 வார்த்தை அட்வைஸாக சொன்னால் கூட யூ வில் பி லைக் ஓகே, இப்போ எனக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, உங்களோட லைஃப்பில் பாதி பிரச்சனைக்கான காரணங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கே ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இல்லாதது தான். யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலோ, நல்ல வார்த்தைகள் சொன்னாலோ உங்களோட மைண்டு கிளியர் ஆகுது. அதே நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்க கூடாது. மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, ஆனால் ஏன் உங்களுக்கே பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? பிகாஸ் யூ டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை முழுமையாக நம்புறீங்களான்னா இல்லை. அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். அண்ட் உங்களுக்கு இப்போ அதிகமாக தேவைப்படுறது வந்து லவ், பியூர் லவ். அந்த லவ்ங்கிறது உங்கள் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இது மட்டும் கிடையாது. உங்களோட சிப்ளிங்ஸ் கிட்ட இருந்தோ, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, சில்ட்ரன் கிட்ட இருந்தோ கிடைக்கிற அந்த ஒரு லவ், பியூரான ஒரு லவ், அதுதான் இப்போ உங்களுக்கு தேவை. இந்த 3 மாதம் டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்து சிங்கிளாக இருந்தாங்கன்னா எஸ், ஒரு அழகான ஒரு பார்ட்னர் வருவாங்க. ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி கமிட்டட், மேரீடு, ஆனால் வந்து ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குன்னா அதுவும் சால்வ் ஆகும். பட் ஆனால் வந்து நிறைய ஹீலிங் தேவை, உங்களுக்கும் தேவை, உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயுமே நிறைய ஹீலிங் தேவை. ஸோ யாரோ ஒருத்தர் பொறுமையாக போய்க்கோங்க. ஓகேங்களா?
அண்ட் த வே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுற விதங்களாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கும். அண்ட் உங்கள் லைஃப்பை வந்து இந்த 3 மாதம் நீங்களே உங்கள் கண்ட்ரோலில் எடுங்க. உங்களோட கோல் என்ன, ஃபோக்கஸ் ஆன் தட். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருதுங்க. ஆனால் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்தால் மட்டும்தான் அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சின்ஸ் இப்போ ஒரு சில பேர் அவங்களோட ஃபேமிலியில் ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு இருப்பாங்க. மேபி நீங்கள் மேரிட்னா உங்கள் இன்லாஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்க யாரோ ஒருத்தரோட அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட கண்ட்ரோலில் தான் வந்து ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ உங்களால் தனியாக முடிவெடுக்க முடியாது, எதுவுமே இண்டிவிஜுவலாக செய்ய முடியாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ இந்த 3 மாதம் உங்களோட லைஃப்பை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணும். ஓகேவா? இந்த எமோஷன்ஸ்க்கெலாம் எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. பிகாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கலாம். பட் ஆனால் அதை நீங்கள் தைரியமாக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணணும். உங்களோட பேஷன் கோல்ஸ் இருக்கா, கிவ் அப் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி அதுக்கு என்ன, இப்போ உங்களால் வந்து உங்களோட பேஷன் அதை நோக்கி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, அந்த டீட்டெயில்ஸை ஏதாவது கலெக்ட் பண்ணி வைங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒரு அந்த டைம், இந்த 3 மாதத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் கிவ் அப். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கான அந்த ரெக்கக்னிஷன்ங்கிறது கிடைக்குது. ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கீங்களா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்குது கண்டிப்பாக. ஆனால் எது கிடைச்சாலும் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க இந்த 3 months. ஓகேங்களா? எந்த விஷயத்தையும் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் பீப்புள் வந்துட்டு உங்களுக்கு வர்றதை தட்டி பறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூ பிகினிங் வருதுங்க, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நியூ லைஃப், சம்திங் நியூ. இது வந்து கெரியராக இருக்கலாம், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஓவரால் லைஃபாகவே இருக்கலாம். ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ சேஞ்ச் எல்லாமே வருது. ஆனால் அதோடு சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகுது. சம்திங் இஸ் எண்டிங். நான் சொல்லுவேன், ஒரு விஷயம் நல்லது நமக்கு வரணும் அப்படின்னா கெட்ட விஷயம் ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போகும். ஏதோ ஒன்று எண்ட் ஆனால் தான் ஒரு நியூ பிகினிங் வரும். அது மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து இந்த 3 மாதம் சம்திங் வில் ஹேப்பன். அண்ட் நீங்கள் ஆசைப்பட்டதை அடையலாம். எஸ், சக்ஸஸ் வேணுமா, கிடைக்கும். பண பிரச்சனைகள் இருக்குதா, சால்வ் ஆகும். லவ், நீங்கள் எங்கிற லவ் வேணுமா, கிடைக்கும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ளார ஏகப்பட்ட ஒரு சேலஞ்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் வரும். யூஸ்வலி உங்களுக்கு வந்து அப்படி தான் வருது. பட் நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க நான் சொல்லுவேன். பிகாஸ் இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்ட்ஸ். இது எல்லாமே லவ், மணி, சக்ஸஸ், லைஃப்பில் உங்களோட கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவான ஒரு கார்டு தான் வருது உங்களுக்கு. பட் ஸ்டில் வந்துட்டு அது அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சது ஈஸியாக அடைய முடியும். பட் உங்களுக்கு ஒரு சில சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸை உருவாக்குறதே உங்களுக்கு க்ளோஸ் டு ஒன்ஸ் தான். அதனால தான் உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியாமல் ஹிடன் எனிமீஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் சீக்ரெட்டாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் சன் கார்ட், 5 of Wands. நான் சொன்ன மாதிரி தாங்க உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பிரைட்னஸ் வரும். இவ்வளோ நாளாக டார்க்கில் இருக்கிறீங்களா? எஸ், இந்த 3 மாதம் ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும், ஒரு ஹோப் கிடைக்கும். எந்தெந்த விஷயம் எல்லாம் ஃபெயிலியர் பார்த்தீங்களோ அது எல்லாம் பாசிட்டிவாக வர ஆரம்பிக்கும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களை பற்றி நல்லதாக பேச ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ நாளாக பேசாமல் யாருக்குரிய இருக்கீங்களோ, எஸ், திருப்பி வந்து பேசுவாங்க, அவங்களாவே வருவாங்க, மன்னிப்பு கேட்டுட்டு வருவாங்க. பண விஷயத்தில் ஏமாத்தினாங்களா, எஸ், திருப்பி கொண்டாந்து அவங்களே தரத்துக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இல்லைன்னா அது எப்படி என்ன ப்ராப்ளம்ங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான இந்த பிரைட்னஸ், சக்ஸஸ் எல்லாமே வரும். ஆனால் ஒரு சேலஞ்ச்,
பல தடங்களை தாண்டி உங்களுக்கு அது வந்து கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க வந்து கிவ் அப் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இவ்வளோ பாசிட்டிவான உங்க கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லா பாசிட்டிவ் கார்ட்ஸுமே உங்களுக்கு அட் அ டைம்ல வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும், ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்கும். ஒரு சின்ன சின்ன பிளாக்கேஜஸ் வருதுங்கிறதுக்காக உங்களுக்கு வரக்கூடிய அவ்வளோ ஒரு சக்சஸ், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். ஓகே, இஃப் யூ பிலீவ், நீங்க நம்புனீங்க, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா எதை வேணா மாத்தலாம். ரிமைன் பாசிட்டிவ், பி ரெடி. ஓகேங்களா? ஆக்டிவாகவும் இருங்க, அலர்ட்டாகவும் இருங்க. எந்த டைம் வேணா உங்க லைஃப் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. அடிக்ஷன், உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்குதா? அடிக்ஷன்னா பேட் ஹேபிட்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் ஓவர் திங்கிங், ப்ரொகாஸ்டினேஷன், கம்பேரிஷன்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கீங்களா? ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டாப் பிளேமிங், ஹீல் யுவர் ட்ரிகர்ஸ். ஓகே, ஃபைனல் மெசேஜ், ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வருது. அது வந்து இப்போ உங்க கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அது இல்லவே இல்லைன்னு இல்லை. ஒரு சில பிளாக்கேஜஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறைச்சு வச்சிருக்கு, அது ரிலீஸ் ஆகும், விலகும் இந்த 3 மாசத்துல. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவா இருங்க, தைரியமா இருங்க. டெஃபினட்டா உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.